சதீஷ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். யார் சாமி இவன்? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் நான் வீடியோ போடலைன்னா, கிட்டத்தட்ட ஊரில் ஒரு சின்ன பிரச்சனையாக போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு வேலைக்கு வந்தேன். அதனால் வீடியோ போட முடியல. அதுக்கு முன்னால் 2-3 நாள் ஆகிப்போச்சுங்க. நம்ம ரொம்பவுமே லீவ் எடுத்துட்டோம், அதிகமாகவே லீவ் எடுத்தாச்சு, வேலைக்கு போக முடியல. அதனால் நம்ம இப்போ ஸ்விக்கியில் ஒர்க் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பில்ல, ஒரு ஓனர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓனர் சின்ன ஒரு பிரச்சனையாக அப்புறம் நான் வேலைக்கு போவே இல்லை அப்படின்னு, அதனால தான் வந்திருக்குறேங்க. திரும்பி அந்த ஓனர் கூப்பிட்டாரு வேலைக்கு வர சொல்லி, அதனால் சரி போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்குறேங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே தான் இருக்கிறோம், ரோட்டில் தான் இருக்கோம். நான் ரோட்டில் தான் நின்றுருக்கோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஸோ ஆளுங்க வரேன் இருக்காங்க, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வந்தாங்கன்னா இப்போ இருக்காங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க. நான் மீதியில் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பசங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க, வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. கூட நம்ம அப்படியே சைட்டுக்கு வந்துட்டோம். ஸோ சைட்டுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு வேலை செய்கிற வீட்டுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் வந்து சைட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே க்ளோஸ் பண்ணணுங்க. இதெல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் பேக் கேமராவில் காட்டுறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? பார்த்தீங்கன்னா இது எல்லாமே க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் இப்படி ஓப்பனில் தான் இருக்கும். பில்லர் போட்டிருக்கிறாங்க. பட் இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். நான் இது செஞ்சு நிப்பாட்டிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை. இந்த ஃபஸ்ட் க்ரவுண்ட் ஃப்ளோர் வந்து வேற ஆள் செஞ்சுருக்காங்க. இப்போ இது செய்யறதுக்கு நம்மளை கூப்பிட்ருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்க, இது எல்லாமே க்ளோஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து மேலே அந்த டார்ச்சுன்னு சொல்லுவாங்களே, டார்ச் வீடுன்னு சொல்லுவாங்களே, அதுக்காக இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணுங்க. ஸோ இது வந்து கிச்சன் சாரி இல்லை இது கிச்சன் இல்லை. கிச்சன் லாப்ட்டு வரும்னு நினைக்கிறேன். இது கிச்சன் இல்லை, இது கிச்சனா அது கிச்சனா? இந்த 2 ரூம் இருக்குது, பட் எது கிச்சன் தெரில. இங்கே ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று இருக்குது, இது கிச்சன் தெரில. இப்போ இது வந்து ஹாலு. இது வந்து சும்மா ஒரு ஓப்பன் மாதிரி விட்டுருக்குறாங்க. இது அப்போவே நாங்கள் அந்த இதை ஓப்பனில் விட்டோம். இது பாத்ரூமு, அதாவது இந்த பெட்ரூமுக்கு இது பாத்ரூம். இந்த பெட்ரூமுக்கு இது பாத்ரூமுங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து இது பாத்ரூமு, இது ஹாலு, இது போர்ட்டிக்கோன்னு சொல்லுவாங்க. டோர் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்துடுங்க. இந்த இடத்துல வந்து டோர் வச்சுருவோம். கீழே அப்படி தான் இருக்கும். கீழே நான் அப்புறமா காட்டுறேன். இது டோர் இந்த இடத்துக்கு வந்துடும். இது ஸ்டெப்ஸு, இது வந்து போர்ட்டிக்கோன்னு சொல்லுவாங்க. இது பீம்ஸ் எல்லாம் நாங்கள் தான் விட்டோம். இது வந்து ஸ்டெப்ஸு. அதான் அங்கேருந்து அப்படி ஏறி இப்படி வந்து இதில் வந்து இப்படி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தாங்க. இந்த வீட்டோட பிளானை என்கிட்ட பேப்பர் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் நான் கீழே பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்சனலாக வெளியே வந்துட்டேன். அப்புறம் வேற ஆள் வச்சு பார்த்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பண்ணி இது பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கேட்ட டெசிஷனில் கேட்ட விதத்தில் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஸ்விக்கி ஓட்ட போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து கட்டட வேலை பார்க்க போகிறோங்க. பேபி ஒரு வாரம் நான் அந்த வேலையில் இருப்பேன். ஸோ ஒரு வாரத்தில் நான் வந்து கொடுக்குறேன்னு இருக்கேன். ஸோ 6 நாள் இல்லை ஒரு 5 நாள் அவ்வளோதான் டைமிங்கு. அதுக்குள்ளே நான் எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். ஸோ டோட்டலாக எல்லா வேலையுமே முடிச்சிருவேங்க. முடிச்சுட்டு சரி உங்களுக்கு நான் மத்தியானம் கண்டினியூ பண்ணுறேன் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது. இது எப்படி பண்ணணுங்கிறது நான் சொன்னால் புரியாது. ஒவ்வொன்றும் செஞ்சு உங்களுக்கு அதை காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு அது புரியுங்க. சரிங்க, அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஃபைனலாக இப்போ வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ என்ன வேலைன்னு பார்த்து பாருங்கள். இந்த கம்பி போட்டு வச்சுருக்கேன்னா இந்த பாருங்க, கம்பி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த செவுத்தில் வந்து ஃபிட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது. பட் அது ஃபிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ஏரியா ஃபுல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அது என்னங்கிறது சொல்கிறேன். இது வந்து உள்ளே கவர் பண்ணுவேன். இந்த சைடு இதெல்லாமே வந்து கவர் பண்ணுவேன். கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். இது எதுக்காக கவர் பண்ணுறேன்னா ஒவ்வொரு டேஜா சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். முதலே சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியாதில்ல, அதனால தாங்க. சரி, இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸ்குவாட் நாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே கொஞ்சம் முடிச்சிருக்கிறோம். ஸோ பாதி அளவுக்கு முடிஞ்சிருக்குது. இன்னி பாதி அந்த சைடெல்லாம் இன்னி பாதி இருக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். ஸோ நீ சாப்பிட போகணும், சாப்பாடு டைம் ஆச்சு. சாப்பிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு செக்ஷனு ப்ரொசீஜரெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள்,
இந்த ஹைட் இருக்குங்களா, இந்த ஹைட்டுக்கு இந்த ஹைட்டு வரைக்கும் காங்கிரீட் ஃபுல்லாயிரும். இதுக்கப்புறம் இந்த ஹைட்டுக்கு மேலே தான் இந்த ஸ்லாப் வரும். டோட்டலாக அந்த லாஸ்ட் வரைக்கும், இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே பிளைனான ஸ்லாப்பு. இதுக்கு மேலே தான் வந்து உட்காரும். இதுக்குள்ளே வந்து பீமுங்கிற செக்ஷன் வந்து உட்காந்துரும். இந்த நெட்டுக்கும் பாருங்க, இந்த நெட்டுக்கும் இதில் வந்து லாக் ஆகும். இதுக்குள்ளே லாக் ஆகி இதில் ஒரு பீம் மாதிரி வரும். அது என்னங்கிறது நான் வந்து அடுத்த வீடியோவில் தான் காட்ட முடியும், இப்போ காட்ட முடியாது. ஸோ இப்போ உள்ள ப்ரொசீஜர் சொல்லியாச்சு. இப்போ இதில் இந்த ரூமுக்கு வந்து எல்லாமே முடிச்சிட்டோம் நாங்கள். இந்த ரூமுக்கு வந்து எல்லாமே பசங்களாம் முடிச்சிட்டாங்க. ஸோ நீ மீதி வந்து அந்த ரூம் இருக்குது, அந்த ஒரு ரூமு, அந்த ரூமு, இந்த ரூமும் இருக்குது. இந்த 3 ரூமும் இதே மாதிரி பலகையை போட்டு கவர் பண்ணணும். கவர் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மேல் டாப் அடிப்போம். அதை அடிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். சரிங்க, நானும் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்களும் போய் சாப்பிட்டு வந்துடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்துட்டு எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம். ஸோ நீ ஒரே ஒரு வேலை மட்டும்தாங்க பெண்டிங் இருக்குது. ஸோ அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நீங்களே பார்ப்பீங்களா. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதே மாதிரி தான் எல்லா சக்ஸஸும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்குது. எல்லா ஒர்க்கும் இதே மாதிரி தான் சேம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து 3 இன்ச் டவுன், 3 இன்ச் டவுன் பண்ணி தான் இதெல்லாம் அடிச்சிருக்குதுங்க. ஸோ இதே மாதிரி எல்லாமே அடித்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு ரூம் மட்டும் தான் பெண்டிங்கு, தெரியுதுங்களா. அந்த ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுவும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவேன் நான். ஸோ மணி வந்து டைம் என்னாச்சுன்னா கரெக்டாக மணி 5 ஆச்சுங்க. இன்னும் ஒரு 1 ஹவர் தான் இருக்குது. இந்த ஒரு ரூமுக்கு எனக்கு 1 ஹவர் தான் ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த ஃபுல்லாமே இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறது அது நாளைக்கு நான் வந்து சொல்கிறேங்க. டெய்லி ஷார்ப்பாக நம்ம காலையில் 11 மணிக்கு நம்ம வீடியோ வந்துடுங்க. சிவில் பற்றி டெய்லியும் காலையில் 11 மணிக்கு வந்துடும். நம்ம ஒர்க்கை பற்றி இந்த வாரம் ஃபுல்லாக இதுதான் நமக்கு வேலை. இந்த பில்டிங் முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணுறேங்கிறத நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேங்க. யோமா டெய்லியும் காலையில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம வீடியோ வந்துடுங்க. நம்ம ஒரு வாரத்துக்கு இந்த பில்டிங்கில் நம்ம வேலை பார்க்க போகிறோம். இந்த ஒரு வாரத்துக்கு நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுத்துருங்க. சரி, டெய்லியும் காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடும். நம்ம வீடியோ கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். வீஸ்கோட் அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நம்ம சிவில் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அப்படியே நம்ம வீடியோ நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி ஹாலில் போடுவாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க்கை பற்றி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கில் கீழே இருக்குது. அதை டச் பண்ணி இந்த ஃபுல் வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி ஹாலில் போட்டுக்கோங்க. ஸோ இன்னி ஒரு வாரத்துக்கு நம்ம இந்த சிவில் பற்றி உண்டான வீடியோ தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்விக்கி பற்றி நம்ம போடுறதில்ல, நம்ம ஒரு வாரத்துக்கு இந்த சிவில் தான் வேலை பார்க்க போகிறோம். ஸோ வேலையில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டவுட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, பாய்.